மார்க்கெட்டில் இருக்கீங்க இல்லை வேர்ல்டு நியூஸை ரொம்ப பெரிய அளவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நேற்று நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே நம்மளை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஒரு 20 நபர்களுடைய உயிரிழப்பு ஒட்டுமொத்தமாக அரபுலக நாடுகளையே பெரிய அளவில் கோபமடைய வச்சிருக்கு. ஒரு 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 விதமான டென்ஷன் அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 20 நபர்கள் ஈராக் நாட்டை சார்ந்தவர்கள் ஈராக் மண்ணில் கொல்லப்பட்டிருக்காங்க. பட் ஐஆர்ஜிசியினுடைய சில முக்கியமான தலைவர்களோ இல்லாட்டி ஐஆர்ஜிசியால் உருவாக்கப்பட்ட தலைவர்களோ அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அடித்து சொல்கிறாங்க. சவுதி அரேபியா ஒரு ஓரமாக உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. உண்மையிலேயே சவுதி அரேபியா அமெரிக்கா ஈராக்கில் 72 மணி நேரத்தில் 30க்கும் அதிகமான இடங்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள். 20 ப்ரொவின்ஸில் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுலையும் அதற்கான காரணமும் அதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஒட்டுமொத்தமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கடந்த 72 மணி நேரத்தில் 30 இடங்களுக்கு அதிகமான இடங்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள் அமெரிக்கா சவுதி அரேபியாவினுடைய படை. இப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை நீங்கள் கேட்கும்போது, டேய், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இப்படி 3 நாடுகள் தானே சண்டையில் இருந்தாங்க. இந்த இடத்துக்குள்ளே எங்கேருந்துப்பா ஈராக் வந்தாங்க, சவுதி அரேபியா வந்தாங்க, அமெரிக்கா வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உருவாகுது பார்த்தீங்களா? சவுதி அரேபியாவை நாங்கள் பழிவாங்க போகிறோம். இது சொன்னது ஹூத்திஸ். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ரெட் சி பக்கமாக நாங்கள் இந்த மாதிரியான ப்ளோக்கேடை செய்ய போகிறோம். சவுதி அரேபியாவினுடைய வெசல்ஸ் எதுவுமே வரக்கூடாது. சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளங்கள் அங்கேருந்து வேறு நாடுகளுக்கு போகக்கூடாது. சவுதி அரேபியாவினுடைய டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கையிலையும் நாங்கள் ஈடுபட போகிறோம். இதை சொன்னது தான் ஹூத்திஸ். ஹூத்திஸ் இதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ரெட் சீல அவங்க கொஞ்சம் ப்ளோக்கேட் அப்படிங்கிறத செய்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருந்துச்சு. இதனால தான் தமிழ் பொக்கிஷத்தில் ரெட் சீல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மேப் வியூவாக நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்போது ஹூத்திஸ் இங்கே அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க செக்யூரிட்டியை பலப்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அமெரிக்காட்ட உதவி கேட்குறாங்க. அவங்களுடைய நட்பு நாடுகள், மீதம் இருக்கும் அரபுலக நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்படி ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. இந்த எச்சரிக்கைக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும், இதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளுடைய அந்த நட்பை அவங்க தேடுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அரம்கோல ஒரு ட்ரோன் பெருசாக ஒரு பெரிய குண்டு வெடித்த மாதிரி அப்படியே விழுந்து சில ஏரியாக்கள், அரம்கோல அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் தீப்பற்றி எரிகிறது. இதை நீங்கள் நேற்று இல்லாட்டி முந்தா நேற்று வீடியோவாக பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு ட்ரோன் விழுந்து அரம்கோல தீப்பற்றி எரிகிறது அப்படிங்கிற செய்தி தலைப்புச் செய்தியாக மாறுது. சவுத் கொரியாவிலிருந்து எல்லாருடைய பங்குச்சந்தையும் வீழ்ச்சி அடைகிறது, இந்தியாவை தவிர. அது ஏன் அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். டெடிகேட்டட் அதுக்கு ஒரு பதிவு நம்ம பணவியலை போட வேண்டியதாக இருக்கும். சரி, மீதம் இருக்கும் பங்கு வர்த்தகம்லாம் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கே, என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை ஹூத்திஸ் நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரிஞ்ச செய்திகள் எல்லாமே சொன்னது. ஆனால் ஹூத்திஸ் ஆமாம் நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். சவுதி அரேபியாவுக்கு ஒரு டவுட், இல்லை இது ஹூத்திஸ் செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த ட்ரோன் பறந்து வந்த வழித்தடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, இது ஏமன் நாட்டிலேருந்து ஏவப்பட்ட ட்ரோன் கிடையாது, இது ஈராக் நாட்டிலேருந்து ஏவப்பட்ட ட்ரோன் அப்படின்னு சொல்லி. ஈராக் நாட்டிலேருந்தா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஐஆர்ஜிசியினுடைய கிளை அமைப்புகள், ஐஆர்ஜிசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஈராக்குள்ளேயும் இருக்காங்க. ஈராக் நேரடியாக இந்த யுத்தத்தில் தொடர்பு இல்லை அப்படின்னாலும் இப்போ நடந்த இந்த தாக்குதல் ஈராக் மண்ணிலிருந்து தான் அந்த ட்ரோன் பறந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சவுதி அரேபியா கண்டுபிடிச்சு நேராக அமெரிக்காட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, ஈரான் கூட சண்டை போட்டுட்டு நம்மளால் ஜெயிக்க முடியலை, ஏதாவது ஒரு நாட்டு கூடயாவது நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈராக்குள்ளே தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியாவும் முழு ஆதரவு அப்படிங்கிறது கொடுக்குது. 2 நாடுகளும் சேர்ந்து ஈராக்குக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க. ஈராக்குக்கு எதிராக சாதாரண தாக்குதல் கிடையாது. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய மிலிட்ரி, அவங்களுடைய பவர் கிரிட் அப்படின்னு சொல்லி 30க்கும் அதிகமான முக்கியமான இடங்கள் தாக்கி அழிக்கப்படுகிறது. 72 மணி நேரத்தில் பல விமானப்படைகளையும் அதே நேரத்தில் அவங்களுடைய கப்பற்படையும் பயன்படுத்தின அமெரிக்கா சென்காம் அமைப்பு வழியாக உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. எஸ், ஈராக்கில் நாங்கள் இந்த மாதிரி தாக்குதலை நடத்திட்டோம். இது சாதாரண தாக்குதல் கிடையாது, எங்களுடைய பாதுகாப்புக்காக, எங்களுடைய நட்பு நாடுகளுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை நட்பு நாடுகளுடைய பாதுகாப்புக்காக இந்த தாக்குதலை ஈராக்ல ஏன் நடத்துனீங்க அப்படின்னு கேட்டால், ஈராக்லேருந்து போன ட்ரோன் தான் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் அட்டாக்கை நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சொல்கிறாங்க. அப்போ ஈராக்கில் 20 ப்ரொவின்ஸில் இந்த அட்டாக் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு இது ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பி. ஏன்னா ஒரே நேரத்தில் ஹூத்திஸையும் அடிக்க முடியாது, ஈராக்கையும் அடிக்க முடியாது, ஈரானையும் அடிக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் தான் இதை செஞ்சாங்க. சவுதி அரேபியா இதை ஜஸ்ட் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. சவுதி அரேபியாவினுடைய நட்பு நாடாக அமெரிக்கா இதை செய்து முடித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் மட்டும்தான் வெளியாகுது. இப்போ ஈராக் இனிமேல் அடிக்கிறதா இருந்தாலும் அது அமெரிக்காவை தான் அடித்தாக வேண்டும். அங்கே சவுதி அரேபியா பக்கம் இவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈராக்குக்கு அங்கே ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. அப்போ ஈராக் ஆயுத குழுக்கு எதிரான இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் தான் உலக அரசியலில் பெரும் பதட்டம் என்கிறது இங்கே இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் நான் தரேன். இந்த 4 ஆப்ஷன்ஸில் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த 48 மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அது எஸ்கலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த யுத்தம் விரிவடைந்து விட்டது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணமாக மாறிவிடும். இந்நேரம் பார்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட நெத்தன்யாகு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வரார். முந்தானது தான் ஜெலன்ஸ்கி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை உக்ரைன் தயாரிப்பதற்கான லைசன்ஸ் கொடுப்பது எப்படி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்து முடிந்த செய்தியை நம்ம விதை வழியாக பார்த்துருந்தோம். அப்போ இன்றைக்கி நெத்தன்யாகு அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றிணைந்து மறுபடியும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை உலக நாடுகள் கேட்டுட்டு இருக்கும்போது தான் திடுதிப்புனி நெத்தன்யாகு அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். காசா பக்கம் எங்களுடைய அட்டாக் இருந்துச்சு, 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். பாலஸ்தீனத்தினுடைய எக்கானமி அப்படிங்கிறது 20% சரிந்திருக்கிறது. அதாவது 0லேருந்து -20க்கு போயிருக்கு. இதுக்கு மேலே பாலஸ்தீன மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களுடைய எக்கானமி அப்படிங்கிறது படுத்துருச்சுங்கிற இந்த தகவல் கேட்கும்போது 2 உயிர்களும் அங்கே பலியாகி இருக்கும்போது இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளங்களை தாக்குன ஈராக்குக்கு எதிராக அமெரிக்கா அட்டாக் நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எண்ணெய் விலை எல்லாமே டபுள் மடங்காக கூடுது. டக்குன்னு கூடுது. கிட்டத்தட்ட 6.7% அளவுக்கு கூடி ஒரு க்ரூட் ஆயில், அதாவது பிரெண்ட் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது $87.55 விற்பனை செய்யப்படுகிறது என்கிற தகவல் வெளியானது. அப்படின்னா க்ரூட் ஆயில் விலை ஏறும்போது கோல்டும் விலை ஏறுது. இந்த பக்கமாக போர் அப்படிங்கிறது உச்சமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இஸ்ரேல் இதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியில் விடுறாங்க. இஸ்ரேல் ப்ரிப்பேர்ட் ஃபார் கண்டினியூட் வார் ஆன் எனி ஃப்ரண்ட். ஆர்மி சீஃப், நாங்கள் எந்த பக்கம் இருந்து எந்த எதிரிகள் வந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து அடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அம்பிட்டு தான் டாட். ஸோ ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா ஈரான் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தில் ஈராக் சவுதி அரேபியா உள்ளே ஜாயின் பண்ணதுனால இது எக்ஸ்பேன்ஷன் ஆகுமான்னு கேட்டால் இந்த இடத்துல புதிய ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. சீக்கிரட்டாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி நேற்று தான் ட்ரம்ப் அவர்கள் அவருடைய நல்ல வாயை திறந்து பேசினார். இன்னைக்கு ஈரானுடைய ஸ்பெஷல் அட்டாக் அப்படிங்கிறது ஈராக் வழியாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஈராக் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சொன்னதுனால கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இது இல்லாமல் கடற்படை புளோக்கேட் அப்படிங்கிறத 2 நாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று ஈரானும் செய்கிறாங்க, அமெரிக்காவும் செய்கிறாங்க. இதுக்கு நடுவே ஹூத்தியும் ரெட் சி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கப்பலை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த உலகம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுல 3 சி புளோக்கேட் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ 3 கடற்படை தடங்கள் அப்படிங்கிறதை வைத்து தான் உலக அரசியல் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்ததாக புதிய இராணுவ தாக்குதல் அப்படிங்கிறத செய்வதற்கான முயற்சிகளில் எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டு இருக்கிறது. பாபல் மந்தேப் அப்படிங்கிறது மூடப்பட்டு இருப்பதால் எண்ணெய் வளம் எந்த நாட்டுக்கும் போக முடியாத சிச்சுவேஷன் அப்படிங்கிறது அரபுலக நாடுகளிலிருந்து உருவாகி இருக்கிறது. அதனால் மீண்டும் எண்ணெய் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக என்ன செய்வாங்க? சவுதி அரேபியா தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸுக்கு கோபம், ஈராக்குக்கும் கோபம். எங்களை எப்படி அடிக்கலாம், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈராக்குக்கும் கோபம். அதனால் சவுதி அரேபியாவுக்கு எதிரான அட்டாக்கை எய்தர் ஈரான் அப்படி இல்லைனா ஈராக் அப்படி இல்லைனா ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இவங்க நேரடியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், அந்த வாய்ப்பை யாராவது பயன்படுத்திட்டாங்கன்னா மறுபடி ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் மீண்டும் ஒன்றிணைந்து டோட்டல் மெஸ்ஸாக இந்த யுத்தம் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த யுத்தம் முடிவடையுமா இன்னும் விரிவடையுமா அப்படிங்கிறத நம்மளால் யோசித்து பார்க்க வைக்கும்.
முதலாவது விஷயம், ஈரான் நடத்திய ஜோர்டான் மிசைல் அட்டாக். நாங்கள் ஜோர்டானில் வந்து ஒரு மிசைல் அட்டாக்கை நடத்திட்டோம், அங்கே அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க, அவங்கள நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஈரான் சொன்னாங்க. அப்போ ஈரான் நடத்தின ஜோர்டான் மிசைல் அட்டாக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது காய் நகர்த்துகிறார்கள் என்றால் அது பெரும் பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவதா, ஈராக்கினுடைய ஆயுத குழுக்களுக்கு எதிராக சவுதி தாக்குதலும், சவுதிக்கு எதிராக ஈராக்கினுடைய தாக்குதல் சவுதியினுடைய எண்ணெய் வளங்களுக்கு எதிராக இருக்கிறது என்றால் இந்த யுத்தம் விரிவடைய போகிறது என்பது அர்த்தம். மூணாவதா, இஸ்ரேல் நேரடியாக இந்த யுத்தத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ட்ரம்ப் அவர்கள்ட்ட நெத்தன்யாகு அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். நான்காவதாக இருப்பது ஹார்மஸ் மற்றும் ரெட் சி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மற்றும் ரெட் சியில் இரு எண்ணெய் வழித்தடங்களும் ஒரே நேரத்தில் மூடப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. உலக நாடுகளுடைய பொருளாதாரம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட ஆரம்பிச்சிடும். பங்கு வர்த்தகம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. டவ் எடுத்து பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாளைய தினம் ரொம்ப முக்கியமான தினம். ஒருவேளை இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஈரான், அமெரிக்கா, சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஈராக் அப்படின்னு சொல்லி இது டோட்டலாக அமெரிக்கா ஈரான் யுத்தத்திலிருந்து உலக நாடுகளுடைய யுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்து இந்த யுத்தம் நின்றது என்றால் ரொம்பவே நன்றாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.